மனித பிளாக் சேனல். மனித பிளாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகமா பெல்லைக்கான தட்டிடுங்க. நாகராஜன் கூட நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்துக்குள்ள வாங்க போகலாம். இந்த சம்பவம் நடந்து 5 மாசம் தாங்க ஆச்சு. 5 மாசத்துக்கு முன்னால நாகராஜனை திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி மணி எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அண்ணே நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு. உடனே திருச்செந்தூருக்கு கிளம்பணும் மணி அப்படின்னாங்க. சரி அண்ணே நான் ரெடியா நிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 மணி 5:30 மணிக்கு அண்ணன் கார்ல வந்துட்டாங்க. நானும் கார்ல ஏறிட்டேன். என்ன ஏதுன்னு அண்ணன்ட்ட நான் ஒன்றும் கேட்கல. உடனே கிளம்பணும் மணி, ஒரு பையனுக்கு நல்ல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மட்டும் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. நாங்க திருச்செந்தூர் பாதைக்கு போனாங்க. திருச்செந்தூருக்கு முன்னாலேயே ஒரு இடத்துல கட்டாயி ஒரு காட்டு பாதைக்குள்ளதாங்க போனோம். காட்டு பாதைக்குள்ள போகும்போது அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் போகும்போது நல்ல காடுங்க. அந்த வீடு வந்து செப்பரேட்டா தனியா தாங்க இருந்துச்சு. பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா முள்காடு. அந்த பக்கம் ஒரு தென்னந்தோப்பு மாதிரி ஒரு தோப்பு இருந்துச்சுங்க. காரை வெளியே ஒதுக்கிட்டு நாங்க அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு பெரிய காம்பவுண்ட் செரு, ஒரு தனியா ஒரு பெரிய வீடு மட்டும் இருந்துச்சுங்க. உள்ள போகும்போதே ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரையோ ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி நின்னாங்க. நாங்கள் உள்ளே போகும்போது வாங்கனே வாங்கனே அப்படின்னு உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போகும்போது என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கதைகள்லாம் வந்து அண்ணன்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருப்பாங்க போல. நான் போகும்போதும் அந்த லேடி வந்து அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு யாரும் கிடையாதுங்க, எனக்கு எல்லாமே அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது வேற ஏதோ ஹஸ்பண்டா இருக்கும் போல அப்படின்னு நினச்சி இவர் பையன் சொன்னார். நானும் அண்ணனும் உள்ளே போகும்போதே அந்த லேடி வந்து நல்லா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு யாருமே கிடையாதுங்க, எனக்கு அவன் மட்டும்தான் உண்டு, அவனுக்கு வேண்டி தான் நான் வாழ்கிறேன், கட்ட மாப்பிள்ளையும் கிடையாது, எனக்கு யாரும் வந்து சொந்த பந்தமே கிடையாது, ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் எல்லாமே அவன் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த 6 மாசமா நான் படாத பாடுபடுவேன்னு சொல்லி நல்லா அழுறாங்க. அண்ணன்ட்ட அண்ணன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன், அதனால தான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் தனியாக வா மணி அப்படின்னு கூப்பிட்டாங்க. கேட்டேன் என்ன ஆச்சுன்னு அப்படின்னா அவங்களுக்கு யாருமே கிடையாது, அந்த பையன் மட்டும்தான், ஒரு சின்ன வேலை இருக்குது, நம்ம 2 தினம் பேசிக்கலாம்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு பையன் எங்கம்மா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அந்த அக்காட்ட கேட்குறாங்க. பையன் எங்கன்னு கேட்டோன்னே அந்த அக்கா வந்து நல்லா முழிக்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னா பையன் உள்ளதாங்க இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பயந்த மாதிரியே சொல்கிறாங்க. பயந்த மாதிரி சொன்னோன்னே அண்ணன் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்கம்மா, நான் வந்துட்டேன்ல பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போனோன்னே நான் என்ன நினச்சேன்னா ஏதாவது சவுண்டு போடுவாங்க போல், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் எந்த ஒரு சவுண்டும் இல்லைங்க. உள்ள ஒரு முக்கில் வந்து அந்த பையன் வந்து 2 கையையும் மூடிட்டு நாக்கெல்லாம் நல்ல வெளியே தள்ளி கண்ணு 2 வந்து மேலே போன மாதிரி இருக்கு. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்கிறாரு. உள்ள உடனே பார்த்தோன்னா அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு உடனே அந்த லேடி கிட்ட ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு செம்புல ஃபுல்லாக தண்ணி மட்டும் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு செம்பும் ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அண்ணன் வந்து உட்காந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வலது கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அண்ணன் ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. சொல்லி முடிச்சுக்கிட்டு அந்த பையனை பார்த்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அந்த பையனும் இவர் எட்டி பார்க்கும்போது அவனும் அந்த ஈக்குவலாக வந்து அந்த கண்ணை கீழே தாத்து அண்ணனை வந்து ஒரு லுக்கு விட்டாருங்க. ஏதோ ஒரு பரம்பரை பகையாளியை பார்க்குற மாதிரி அண்ணனை வந்து அந்த பையன் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அண்ணன் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காடுறாங்க. உட்கார்ந்து முடிச்சுட்டு டக்குன்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பூஜை சாமான்கள்லாம் எங்கே வச்சிருக்கீங்கம்மான்னு அப்படி கேட்குறாங்க. கேட்டவுடனே அண்ணா உள்ளதான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சட்டுன்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. ஒன்றுமே அவர் வாய் திறக்கல. அவங்க அம்மா சொல்லுவாங்க வாய் திறந்து பேசி 5 மாசத்துக்கு மேலே ஆச்சுங்க, எதுனாலும் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொன்னேன். உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காரல. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. முறைச்சு கையெல்லாம் வந்து முறுக்கிட்டு அப்படி நிற்கிறாரு. உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் உட்காருன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி மேலே முறைச்சு 2 பேரையும் பார்க்குறான். பார்த்துட்டு அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்து முடிச்ச உடனே என்னை இப்படி உத்து பார்க்குறாரு. அப்படி இப்படி தலையை ஆட்டுறாரு. தலையை ஆட்டினோடனே நான் உடனே அண்ணன் தானே சொன்னாரு நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தேன். ஒன்றுமே சொல்லி இப்படி தலையாட்டிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோரணில் நம்ம ஒரு சைகை காட்டுவோம்ல அந்த மாதிரி காட்டுறாருங்க. காட்டி முடிச்சோம் அண்ணன் உடனே வெளியே வா மணி, கிளம்பணும் பார்த்துக்க, வெளியே தான் நம்மளுக்கு பூஜை இருக்கும், வா மணி அப்படிங்கிறாரு. சரி அண்ணன்னு சொல்லிட்டு பூஜை சாமான்களை கையில் எடுக்க போகும்போது அண்ணன் வந்து நீ பூஜை சாமான்லாம் ஒன்று கையில் எடுக்கட்டா, அதில் அவங்க ஆடு வெட்டி வச்சிருப்பாங்க, அதை மட்டும் பிடிச்சிட்டு வான்னு சொன்னாங்கன்னா ஆடை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் ஆடெல்லாம் நம்ம என்கிட்ட பிடிச்சிட்டு வர சொன்னது கிடையாது. அதுக்குன்னு சொல்லி தனியாக ஆளை கூப்பிட்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்க பக்கத்துலேயே அந்த ஆள் நிற்பாங்க. திடீர்னு அண்ணன் ஆடை பிடிக்கும். ஆடு வந்து பெரிய சைஸாக அப்படி நிற்கிது. எனக்கு அந்த ஆடை பார்த்தோன்னே இதனை எப்படி தூக்கிட்டு போய் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுன்னு பார்க்கான்ட்டு வா மணி அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஃப்ரெண்டில் உடனே நடந்துட்டாங்க. நடந்த உடனே அண்ணன் திடீர்னு அந்த ஆடை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஒன்றும் அண்ணன்ட்டு சொல்ல முடியலை. எனக்கு அது பழக்கமும் இல்லை. புதுசாக சொன்னோடனே நான் சரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடை வந்து நான் பிடிக்கிறேன் பார்த்துருங்க. அந்த ஆடை அவுத்த உடனே அண்ணனுக்கு பேக்கில் இந்த நாய்க்குட்டி போகிறது மாதிரி அது பாட்டு போயிட்டு இருக்கு. நான் அந்த ஆடை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பிடிச்சிருக்கேன். அண்ணன் அவங்க எந்த பாதையெல்லாம் போகிறாங்களோ அப்படியே போயிட்டே இருக்கும். உள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் மணி இந்த பக்கம் ரைட் சைடில் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முள் பாதையில் ஒத்த அடி பாதை அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறோம்.
தள்ளி போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா ஒரு வயல்களம் மாதிரி இருக்குது. வயல்களம் மாதிரி இருந்தோன்னா அண்ணன் ஏன்னா இதுல இருந்து தாண்டி போகணுமா அப்படிங்க. ஆமா இது தாண்டி தான் பண்ணி போகணும்னு சொன்னோன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த களத்தை தாண்டி போகும்போது அண்ணன் வந்து திடீர்னு நின்றுட்டாங்க. நின்றுட்டு சாமியை கும்பிட்ற மாதிரி 2 கையையும் வேண்டி நிற்கிறாங்க. நான் உடனே எதுக்கு அண்ணன் எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லி உடனே மணி என் ஃப்ரெண்டில் வராத பேக்கில் போ அப்படிங்கிறாங்க. நான் உடனே அண்ணன்ட்ட எந்த வார்த்தையும் பேசல. சரி இந்த வார்த்தைலாம் அண்ணன் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆடரெல்லாம் பிடிச்சிட்டு பேக்கில் போய் நிற்கிறாங்க. உடனே இப்போ டக்குன்னு வேற யாருக்கிட்டேயோ பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி வந்து அண்ணன் வந்து முணங்குற மாதிரி பேசுகிறாங்க. பேச ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ணனையும் பார்த்துட்டு இந்த ஆடையும் பிடிச்சிட்டு நிற்கிறேன். பக்கத்தில் வந்து அந்த அண்ணன் வந்து இந்த பூஜை சாமான்கள்லாம் இந்த கையெடுத்து கும்பிடும்போது கீழே வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ இதுக்கு மேலே மணி நீ வரண்டாம், இந்த இடத்துல நின்றுக்கோ மணி, ஆடை வச்சுக்கோ அப்படிங்களா. அண்ணன் நான் ஆடை வச்சு நான் எப்படி நினைக்கிறது, வேற எங்கேயா கட்டவா அப்படின்னு கேட்டேன். வேற எங்கேயும் கேட்டால் கைக்குள்ளேயே வச்சுக்க மணி, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பேக்லேயும் திரும்பி போயிடாத, ஃப்ரெண்ட்லேயும் பார்த்து நின்றுக்கோ, ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டாலும் பயப்படாத மணின்னு சொல்லிட்டு சாட்டுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவர் பெய்யாச்சு. என்ன அண்ணன் ஒன்றும் சொல்லாமல் போகிறான்னு சொல்லி பூஜை சாமான்லாம் அங்கே அண்ணன் கோயிலை கொண்டு போகிற கையில் ஒரு வெளிச்சம் டார்ச் லைட்டு என் கையில் தான் இருக்குது. அண்ணன் கையில் ஒன்றுமே இல்லை, பூஜை சாமான் மட்டும் தான் இருக்குது. குத்துருட்டாக இருக்குங்க. குத்துருட்டாக இருக்கும்போது அண்ணன் எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கேன். இதில் இந்த ஆடு வேற, அவர் போனோன்னா அவர் பின்னால் போதுக்கு தான் நிற்கிய தவிர அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. அது வரைக்கும் பேசாமல் அந்த ஆடு அண்ணன் தனியாக போனா அவருக்கு பின்னால் போதான் நிற்கிய தவிர என் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சு. சரி சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காங்களா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நின்று அண்ணன் போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒளி தீபம் மாதிரி கரெக்டாக தெரிஞ்சு, கொஞ்சம் தூரத்தில் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் என்னன்னா அண்ணன் ஒன்றுமே கொண்டு போகிற, பூஜை சாமான் மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க, ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் தெரியும், உள்ள இருந்து தெரியுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். வேற ஏதாவது இந்த ஆடெல்லாம் மேய்க்கக்கூடியவங்க அந்த இடத்துல தாங்க செட்டெல்லாம் போட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தான் யாராவது ஒரு இருப்பாங்க போல. அண்ணன் இந்த பாதைக்கு தானே போனாங்க, இந்த சைட்ல இருந்து எதுக்கு லைட் எரியுன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அண்ணன் போன இடத்துல இருந்து எந்த ஒரு சத்தமுமே இல்லை, எந்த ஒரு அணக்கமுமே இல்லை. நான் என்னடா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஆடு வந்து ஒரு இடத்துல அப்படி பம்புதுங்க, அப்படி கீழே உட்காருவா. அவ்வளோ நேரம் வந்து இழுத்துட்டு இருந்த ஆடு அப்படி பம்புதுங்க. ஏன் இது பம்பி பேசாமல் கீழே உட்காருது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் அந்த சருகு சத்தம் வந்து அதிகமாக கேட்குது. ஒரு ஆள் நடந்து போனால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. நான் சடாரண திரும்பி பார்த்துக்கிட்டு பார்க்கேன், எந்த ஒரு சத்தமுமே இல்லை, ஒரு ஆளும் இல்லை. ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டு இது என்னடா புது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அள்ளு விட்டாச்சு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடு. அது போக எனக்கு வேர்வை அதிகமாக வர ஆரம்பிச்சாச்சு. நல்ல பயம் கொடுத்துட்டுங்க. பயம் கொடுத்தோன்னே என்னண்ணே இது என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லும். அதுக்கு பிறகு இந்த அதாவது ரைட் சைடில் கேட்ட சருகு சவுண்டு வந்து எனக்கு நேர் பின்னால் பக்கத்தில் கேட்குதுங்க. பக்கத்தில் கேட்டோன்னே ஏற்கனவே நான் பயந்து போய் தான் இருக்கேன், இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உண்டுங்க. எந்த பயம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலை யாரும் இல்லாட்டாலும் எனக்கு வாயில வந்து ஃபர்ஸ்ட் ஐயப்பாங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். ஏன்னா எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து ஐயப்பர் தான். உடனே ஐயப்பா அப்படின்னு சொல்லி மனசுல அப்படின்னு நினைச்சிட்டு சாமி சரணம் சொல்லி ஐயப்பான்னு மட்டும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐயப்பான்னு கூப்பிட்டேன். அதுக்கு பிறகு முருகா 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 முருகான்னு கூப்பிடுவேன். முருகான்னு கூப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படியே கையை மடக்கிட்டு என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடிட்டே தான் இருந்தேன். கண்ணை மூடிட்டு திறந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பேக்கில் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்க ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு ஃப்ரெண்டில் பார்க்கேன், இந்த ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கருப்பு பெரிய உருவம் ஆளு திரும்பினா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளு, நல்ல ஒரு பெரிய உருவம் வந்து அந்த காட்டுக்குள்ள நிக்க மாதிரி இருக்கு. நான் உடனே என்ன நினைச்சேன்னா, இந்த ஆடெல்லாம் மேய்க்கணும்னாலும் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, அவங்க வந்து நிப்பாங்க போலன்னு பார்க்கும்போது அந்த ஆடு நல்ல கருப்பு உருவம், நல்ல தோள்பட்டெல்லாம் விரிஞ்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஜிம்பாடி கணக்கு இருக்காரு. இவரு எப்படி ஆடு மேய்க்கலாம் ஒரு சின்ன சந்தேகம் வேற. மறுபடியும் இப்ப நேரவா சருகு சவுண்டெல்லாம் கேட்டு பயந்து இருந்தேன். இதோட அடுத்தது ஒண்ணு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு உடம்பெல்லாம் ஆட்டம் கொடுத்தாச்சு. கொடுத்தாலும் மறுபடியும் நான் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு கூப்பிட்டு டக்குன்னு ஐயப்பான்னு கூப்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். அந்த உருவம் திரும்பி இருந்தவரும் சட்டார்னு ஃப்ரெண்ட்ல வந்து அப்படி நிக்க மாதிரி அப்படி நிக்குது. டக்குன்னு பாக்குறேன் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ல இருக்கிற உருவம் பேக்ல போய் நிக்குது. என்னதோ க்ளோஸ் அப்ல வந்து பார்த்த மாதிரி இருக்குங்க. நான் ஏற்கனவே பயந்தாச்சு, இது என்னோட பெரிய ரூபமா இருக்கு. பக்கத்துல இப்பதான் பார்த்தேன், மறுபடியும் தூரத்துல போய் நிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் ஓடவே இல்லை. அந்த ஆடு அப்படியே ஒரு பெரிய உருவம். ஆனா ஆளுக்கு ஃபேஸ் வந்து ஒரு பெரிய கருப்பு உருவம். அந்த ஃபேஸ் வந்து எனக்கு சரியா தெரியல. கண்ணு வந்து கருத்து போய் அப்படி நின்று என்னை பார்த்த மாதிரியே இருந்துங்க. நான் உடனே மறுபடியும் கண்ணை முடிட்டு மறுபடியும் ஐயப்பான்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அது ஒரு 10 நிமிஷத்துல அண்ணன் வந்து இப்படி கையை தட்டுங்க, போதும் போதும் அப்படின்னாரு. நான் உடனே அண்ணனை பார்த்து என்னெல்லாம் நடந்துன்னு தெரியுமா, என்னெல்லாம் நடந்து எனக்கு தெரியும், எதுக்கும் பயப்பட பண்ணி இதே மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம போண்டி இருக்கும். எப்பவுமே நம்ம ஆட்கள் எல்லாம் கூட்டு போயிட முடியாது.
நீ பக்கத்துல இருந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் உனக்கு கால் பண்ணி நீ வர வேண்டியிருக்கா வாங்கிட்டே எனக்கு பதில் சொல்லி தீராது போல அப்படின்னு சொல்லிட்டு வா மணி டக்குன்னு போவோம் அப்படின்னு சொல்லி ஆடை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனாங்க. தள்ளி போனோன்னா மணி பலி பூஜைலாம் முடிக்கணும், அந்த இடத்துல சாதனத்தெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அந்த ஆடை வச்சு இல்லை பூஜை சாமான்கள்லாம் அந்த இடத்துல தள்ளி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துக்குள்ள அங்கே போனோம். பலி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன் வந்து வெளியே வந்து வா மணி இப்போ உடனே அந்த வீட்டுக்கு போகணும், அந்த இடத்துல பக்கத்துல குளிச்சுட்டு போகலாம் மணி அப்படின்னு சொன்னாங்க. வா அங்க குளிக்கிறதுக்கு ஏதாவது இடம் பார்ப்போம் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. சரிங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. சின்ன தொட்டி மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இந்த குளிக்கிற மாதிரி மக்கு அந்த மாதிரி ஜக்கு எல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஜக்கு வச்சிருந்தாங்க. குளிச்சுக்கிட்டு ஈரத்துணியோடு தான் அந்த வீட்டு பதவிக்கு போகணும். மணி அர்ஜென்ட்டா போகணும் வா உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து வேற செட்டு துணியெல்லாம் வச்சிருந்தோம். உடனே துணியை வந்து வேற துணியை மாத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள போனோம். அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இன்னொரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னன்னா அந்த ரூமுக்குள்ள இருந்த பையன் வந்து அந்த ஃப்ரெண்டு ஹாலில் வந்து இருக்கிறாரு. ஏதோ ஒரு ஒத்த முட்டுக்கு மேல கையை வச்சுக்கிட்டு நாக்கு வச்சு வெளியே தள்ளியிருந்தாருல. ரெண்டாவது நாங்க போகும்போது நாக்கை வெளியே தள்ளலாங்க. உள்ள போனோம்னா அண்ணனை பார்த்து இப்படி பார்த்துட்டு இப்படி தலையாட்டிட்டு முடிச்சுட்டியா அப்படிங்கிற ஒரு தோரலை கேட்குற மாதிரி அப்படி பார்க்குறாரு. பார்த்த உடனே அண்ணன் வந்து இன்னொரு பூஜை சாமான் செட்டு வச்சிருந்தாங்க. அந்த செட்டை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து பேக் வாசல் அப்படி நல்ல முள்புதர் காடு அந்த காட்டுக்குள்ள அண்ணன் போகலான்னு சொல்லும்போது அண்ணன்ட்ட நான் டக்குன்னு கூப்பிட்டு அண்ணன் நான் வரணும்டா அப்படிங்க. நீ வரண்டா மணி நான் சொல்ல நம்ம வந்துட்டு செய்ய அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வீடு நான் வர்றது வரைக்கும் இங்கே உள்ளே இருந்துக்கோ, ஏதாவது தேவைன்னா நான் வந்து ரெண்டாவது வந்து பார்த்துக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த லேடி இருக்கிறாங்க. நான் இருக்கேன் அண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட கேட்கும்போது கையை மட்டும் இப்படி காட்டிட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலே அண்ணன் பேசலை. அந்த பையனை கையை பிடிச்சி அப்படி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான் எட்டி பார்க்குறேன். அது ஃபுல்லாகவே முட்காடு அடர்ந்த காடு மாதிரி தான் இருக்கு. நடக்க பாதையே இல்லை. ஆனால் அண்ணன் வந்து கிடுகிடுன்னு அந்த பையனை வந்து ஏதோ சின்ன பிள்ளைய கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறார். அந்த பையனும் அவர் கூப்பிட்ட உடனே இறங்கி பெய்யாச்சு. இப்போ தானே பூஜையை முடிச்சுட்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு இந்த பையனை வெளியே கூட்டு போகிறோம், வீட்டில் வச்சு தான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என் மனசுல தோண்டிகிட்டே இருக்கு. அரை மணி நேரமா அதுக்கப்புறம் அண்ணனை காணவே இல்லை. அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு அலற சவுண்டு மட்டும் ஓ ஒன்று கேட்க. இந்த டக்குன்னு இந்த அம்மா இருந்துச்சு, அம்மா என் பிள்ளை அப்படி கத்து. ஏம்மா நீங்கள் எதுக்குமா கத்துறீங்க? இல்லை என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிரம் போல, என் பிள்ளைக்கு சவுண்டு தான் கேட்கு, என் பிள்ளைக்கு சவுண்டு தான் கேட்கு. இவங்க அலறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு வெளியே போகாதீங்க, அண்ணன் வந்து சொல்லிட்டுலாம் போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்கம்மா அப்படிங்கிற. அந்த அம்மா நல்லா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எம்மா என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சு நல்லா அழுறாங்க. எனக்கு அவங்கள கண்ணீரை பார்த்தோன்னு எனக்கு கண்ணெலாம் கட்டியாச்சு. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு அரை மணி நேரமா இவங்க அழாத நிப்பாட்டவே இல்லை. எனக்கு இவங்க அழாதீங்கம்மான்னு சொல்லியே எனக்கு தொண்டை தண்ணியில் அவ்வளோ வத்தியாச்சு. அம்மா கொஞ்சம் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு. அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓ நல்ல சவுண்டு கேட்குது. ஏன்னா சவுண்டு கேட்ட மறுபடியும் இவங்க அம்மா முடிஞ்சு பார்க்க மறுபடியும் இவங்க முதல்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஓவரா அங்க இருக்க சவுண்டை விட இந்த அம்மா போடுற சவுண்ட் வந்து ஓவரா இருக்கு. அதுக்கு பிறகு இந்த அம்மாட்ட சொல்றேன், கொஞ்சம் பொறுமைப்படுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டுத்தானே பிறக்க வருவாங்கன்னு 2 மணி நேரம். அதுக்கு பிறகு இவங்க மறுபடியும் அழகிறதும் நான் சமாதானப்படுத்துறதும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு. அண்ணன் அங்க இருந்து டார்ச் லைட் அடிக்கிற வந்து கரெக்டா எனக்கு தெரியுது. எப்பாடான்னு சொல்லி எனக்கு அப்பந்தாங்க மூச்சே வந்தது. அண்ணன் டார்ச் லைட் அடிச்சு வராரு. ஃபர்ஸ்ட் கூட்டு போன பையன் ஃப்ரெண்ட்ல நடந்து வராருங்க. நடந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. அப்போ அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க போல அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க. அந்த பையன் நாக்கு கண்ணெல்லாம் துருத்திட்டவன் சும்மா ஏதோ நடந்து வந்த மாதிரி வாரான். வந்து நின்றுட்டு நேரம் வந்தவன் பூஜை ரூம்ல போய் அப்படியே வந்து தொப்புன்னு விழுந்தாங்க. அம்மா வந்து ஓடி போய் பையனை தூக்குறாங்க. பையன் வந்து நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்றதுக்கு உடம்பு சரியில்லாம புதங்கி போய் கிடந்த மாதிரி பையன் வந்து இருக்கான். பையனை பார்த்த உடனே பையனை தூக்கி டக்குன்னு கொஞ்சம் நிறுத்துங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் தண்ணி கொடுங்க, வேற ஒண்ணு நீங்க பண்ணட்டான்னு சொல்லி தண்ணி குடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் தூங்க போறேன்னு சொல்லி பையன் பேச உடனே இந்த அம்மா வந்து மறுபடியும் நல்லா அழ ஆரம்பிச்சாச்சு. எம்மா என் பிள்ளை 6 மாசத்துக்கு பிறகு என்னை இப்பந்தாம்மா அம்மானு கூடுவான்னு சொல்லி அந்த பொம்பளை வந்து நல்லா அழுறாங்க. அழுது முடிச்ச உடனே அந்த பையன் வந்து தூங்க போறான்னு சொல்லி கட்டிலுக்கு மேல போய் படுக்கிறாங்க. படுத்த உடனே அண்ணன் வந்து அந்த பையனுக்கு பேக்லேயே போய் அந்த பையன் படுத்த இருந்த இடத்துல அவருக்கு கையில ஒரு கருப்பு கயிறை மட்டும் கட்டிக்கிட்டு அண்ணன் வந்து அந்த பூஜை சாமான்களை கொண்டு வந்த ஒரு பையன் கொண்டு வந்திருந்தான். அந்த பையில ஒரு சின்ன தாயத்தை அந்த பையனுக்கு வந்து வச்சிருந்தாங்க. அதை வந்து கையில கொடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பையனுக்கு இந்த தாயத்தை கட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இது நாள் வரைக்கும் அவனுக்கு கோயிலுக்கு கூட்டு போனா வரவே மாட்டான், இவங்கிட்ட வந்து எனக்கு அடி வாங்க முடியாது, இப்படி முறைச்சு தாங்க பார்ப்பான், அதனால அவன்கிட்ட ஒன்றும் பேச முடியாதுன்னு சொல்லும்போது, இனிமேல் வருவாமா, எல்லாம் நான் முடிச்சுட்டேன், நீங்க எதுக்குமே பயப்படண்டாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. எல்லாம் உங்களை நம்பிதாமே இருக்குன்னு சொல்லும்போது, எல்லாம் ஆண்டவன் இருக்கான்னு நினைச்சுக்கணுமா, அது நான்லாம் அதுக்கெல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இந்த கதையை பத்தி கேட்கணுமே,
ஒரு எப்பவுமே இப்போ ஸ்டார்டிங்கில் கேட்டாலும் சொல்ல மாட்டார், இடையில என்ன விஷயம்னு கேட்டாலும் சொல்ல மாட்டார். ரெண்டு எண்டில் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அண்ணன் சொல்லணும். ரெண்டாவது அண்ணன்ட்ட என்ன அப்படிங்க, வா கொஞ்சம் நேரம் இருப்போம் மணி, ஏன்னா நல்லா பசிக்குது, ஏன்னா நாங்கள் வரும்போது சாப்பிடலை, பசிக்கு மணி, கொஞ்சம் தண்ணியாவது குடிப்போம்னு சொல்லி காரில் போய் தண்ணி குடிச்சு விட்டு தான் அண்ணன்ட்ட விஷயத்த கேட்காங்க. அண்ணன் அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு ஏதோ பிரமிப்பு அடைஞ்ச மாதிரி இருந்தது. என்னென்ன விஷயத்த சொல்லிய, ஏதோ பக்கத்து வீட்டில் இருந்து ஆளை கூட்டுருந்த மாதிரி சொல்லியலே அப்படின்னு கேட்கும்போது தான் அண்ணன் வந்து ஃபுல் விஷயத்தையும் சொல்றாரு. நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு ரைட் சைடில் உள்ள ஒரு உள்காட்டுக்கு உள்ள போனோம்னு சொன்னோம்ல, அந்த இடத்துல பலி பூஜை யாருக்கு நடத்திருக்காங்கன்னா காட்டு முனீஸ்வரருக்கு பலி பூஜையை கொடுத்து இந்த பையனை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி அவருக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்து அவரை எங்க கூடயே கூட்டுறதுக்கு வந்திருக்காரு. அண்ணனு கூட தான் நாங்க குளிக்கும் போதும் அண்ணனு கூட காட்டு முனீஸ்வரர் எங்க பக்கத்திலே இருந்தாரு. எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு கருப்பு உருவம் திரும்பி நின்னுச்சுன்னு சொன்னல, அந்த கருப்பு உருவம் காட்டு முனீஸ்வரராங்க. ஒரு ஆளு நின்ன மாதிரி தானே இருந்துச்சு, ஆனா ஒரு பெரிய உருவம்னே, ஆனா பாடி பில்டர் மாதிரி இருந்தாருனே, அப்படிதான் எனக்கு பார்க்க தெரிஞ்சு. ஆனா பேச எனக்கு கரெக்டா தெரியலனே, அது காட்டு முனீஸ்வரர் மணி. அவரை தான் இந்த பையனுக்கு மேல இருந்த எச்சிய விரட்டுறதுக்காக காட்டு முனீஸ்வரர் தாங்க பலி பூஜை கொடுத்து அண்ணன் வந்து கூட்டு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த பையனை வெளியே பேக் வாசலோட கூட்டு போனார்ல, காட்டு முனீஸ்வரோட துணை இல்லாம நம்ம அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது மணி. அதனாலதான் அவரை இந்த இடத்துல நான் கூட்டு போய் அந்த பையனுக்கு மேல இருந்த எக்ஷியை விரட்டினேன் அப்படின்னப்போ நான் உடனே அண்ணன் கேட்டேன், எக்ஷி எப்படின்னு இந்த பையனுக்கு மேல வந்துச்சுன்னு கேட்கும்போது 6 மாசத்துக்கு முன்னால இந்த பையனுக்கு வந்து குடிப்பழக்கம் இருந்திருக்குங்க. இந்த வீட்டுக்கு பேக்ல இந்த அடர்ந்த காடுன்னு சொன்னல, அந்த இடத்துல இவங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து குடிக்கிறது பழக்கம். கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்குமே இவங்களுக்கும் ஒரு சின்ன தகராறுல இவங்க 4 பேரும் இந்த பையன் கூட நல்ல சண்டை போட்டு இவங்ககிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. இந்த பையன் வந்து தனியா போய் அந்த பேக்ல குடிக்கிற பழக்கம் இவங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கு. தனியா ஒத்தகி போய் தான் குடிக்கிற பழக்கத்தை வச்சிருக்காரு. ஒரு 5-6 நாளைக்கு பிறகு அங்க ஒரு காட்டு முனீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அந்த பூசாரி இந்த இடத்துல வச்சு குடிக்காத, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா, இந்த இடத்துல வச்சு குடிக்கிற பழக்கம் வைக்காத, உனக்கு எத்தனை வயசு தான் பாச்சுன்னு திட்டிருக்காரு. உங்களுக்கு ஆனதை பாருங்கன்னு சொல்லி ஒரு அசால்ட்டா சொல்லிட்டு அந்த இவரை வந்து இந்த பூசாரி ஏசிருக்காங்க. இந்த பையன் வயசுக்குள்ள இந்த மாதிரிலாம் பேச்சலாம் நீ பேசலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க வேலையை பாருங்க, முடிஞ்ச என்ன எங்க அம்மாட்ட தானே சொல்லுவீங்க, சொன்னா சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அசால்ட்டா சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு 3 நாளைக்கு பிறகுதாங்க அந்த இடத்துல இவர் இந்த குடிச்சிட்டு இருக்கும் போது காட்டு முனீஸ்வரர் வேட்டையெல்லாம் முடிஞ்சு உள்ள போன பிறகு இந்த இடத்துல நிறைய எக்ஷிகள் வந்து சுத்திட்டு இருக்க இடங்க. இவரோட நேரத்துக்கு அந்த எக்ஷியில 2 எக்ஷிகள் வந்து இவருக்கு மேல இருந்து வந்த பிறகு இவரால் பேச முடியல, எடுக்க முடியல, எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம 6 மாசமா இருந்து இந்த பையனோட உயிரை எடுக்கிற அளவுக்கு இந்த எக்ஷிகள் வந்து இருந்திருக்கு. அதை தான் அண்ணன் வந்து காட்டு முனீஸ்வரர் மூலமா இந்த பையனை வந்து குணமடைய செய்ய முடியும், வேற எந்த சக்தியாலையும் முடியாது. ஏன்னா காட்டு முனீஸ்வரர் வந்து இவங்களோட குலதெய்வம். கோயிலுக்கு ஏற்கனவே இவங்க வந்து கணவனை இழந்தவங்க தான். அவங்க அம்மா வந்து கணவனை இழந்த பிறகு இவங்க சாமி நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, என் மாப்பிள்ளையே போயிட்டாரு, அதுக்கு பிறகு சாமி என்னன்னு சொல்லி பையனுக்காக மட்டும் தாங்க வாழ்ந்திருக்காரு. அந்த கோயிலுக்கு பிறகுலாம் விட்டுட்டாங்க. ஆனா அந்த பையனோட நல்ல நேரமும் கெட்ட நேரமும் தெரியல, காட்டு முனீஸ்வரர் மூலமா தான் இவங்களுக்கு அண்ணனை வந்து தெரியவே வந்திருக்கு. இவங்களோட கனவுல வந்து காட்டு முனீஸ்வரர் அடிக்கடி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய மனுஷ கதைகளை வந்து அண்ணன் பேசுறாங்கல்ல, அதை பாக்குறது வந்து இவங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்க தான் அண்ணனை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகும் அவங்களுக்கு நம்பிக்கையில ஏற்கனவே நிறைய கோடாங்கிகள் நிறைய பேரை வச்சுலாம் நிறைய பணத்தெல்லாம் செலவழிச்சு நிறைய விஷயங்களை பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கல. வருவாங்க பார்ப்பாங்க, பையன் வந்து ஒரு 3 நாள் நல்லா இருப்பான், அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே பையன் பேசுனது கிடையாதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு திருப்தி வந்துச்சு. அண்ணன் கேட்டேன், எல்லாம் முடிச்சானே, மறுபடியும் வர வேண்டிய இருக்குமான்னு கேட்டேன். எல்லாம் முடிஞ்சுமனே, எனக்கு திருப்தி ஆயிடுச்சு. நாளைக்கு அவங்க காட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாமே கிளியர் ஆகும், நம்ம கிளம்புவோம் மணி அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்ணனும் கிளம்பணும். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஞாபகமா பெல் ஐகானை தட்டிடுங்க. தேங்க்யூ.